அதிகமாக காணப்படுகிறது. எங்களது அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்களின் போதை விழிப்புணர்வு இதோ. அம்மா அப்பா தானே முடிச்சுட்டு வராது. அது மட்டும் முடிச்சுட்டு அம்மா வேற அடிக்காங்க. அப்பா எப்ப மாத்திரம் தெரியலையே. இவங்க அப்பா ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தாரு. சம்பாதிக்கிற காசெல்லாம் அவங்க அம்மாட்ட குடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஒழுங்கா நல்ல பையனா இருந்த இவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அவரும் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு மாலை நேரங்களிலும் ஓய்வு நேரங்களிலும் தன் நண்பர்களோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் இவங்க நண்பர்கள் சந்தோஷ பார்ட்டிக்கு அழைத்து சென்றார்கள். சரக்கு ஊத்தி கொடுத்து குடிடா என்றார்கள். ஐயோ எனக்கு வேண்டாம் என்றார். சும்மா கம்பெனி குடுடா என்றார்கள். ஒருத்தரை குடிகாரனாக ஆக்குவதற்கு அனைவரும் சேர்ந்து வைத்த பெயர் தான் இந்த கம்பெனி குடுடா. ஒருத்தரை விட்டு வந்து குடிக்க மாட்டாங்களாம். வயிறு வலி வருமா? சரக்கு அடிச்சா வயிற்று வலி வராம வேற என்ன வரும்? வயிற்றுல புண்ணு வரும், மண்டையெல்லாம் மறுத்து போகும், கொஞ்சம் கொஞ்சமா இரத்தத்து போகும்டா. வயிற்றுல புண்ணு வரும், மண்டையெல்லாம் மறுத்து போகும், கொஞ்சம் கொஞ்சமா இரத்தத்து போகும்டா. நடக்க வரும், காமால சேர்ந்து வரும், ஒரு தடம் காய் துப்பி திட்டு 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 விடும். போதை என்பது ஒரு பாம்பு விஷம்டா. சரக்கு அடிச்சா உனக்கு சங்கு நிச்சயம். போதை என்பது ஒரு பாம்பு விஷம்டா. சரக்கு அடிச்சா உனக்கு சங்கு நிச்சயம். இப்படிதான் உங்க அப்பா முதல்ல கம்பெனி கொடுக்க குடிச்சாரு. பின் கல்யாண வீட்டில் குடித்தாரு. முதல்ல விசேஷத்தில் குடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் எல்லா விசேஷத்திலயும் குடிச்சாரு. வீட்லயும் குடிச்சாரு. அப்புறம் பகல்லையும் குடிக்க ஆரம்பிச்சாரு. சம்பாதிக்கிற காசெல்லாம் சரக்கு அடிச்சாரு. சம்சாரத்தை அடிச்சு காசு கேட்டாரு. இப்ப வாங்க இந்த குடும்பத்தை போய் நம்ம பாக்கலாம். எங்க ஸ்கூல்ல தினம் பேர்ல போதை பற்றியே ஊசி பண்ணிட்டு போவாங்க. அதை கேட்டாலாச்சு அப்ப திரும்ப வரணுமா? அப்படி என்ன சொல்லுவாங்க? போதை விழிப்புணர்வு. போதை பொருட்கள் பயன்பாடு என்பது சமூக நெறிமுறைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் புறம்பாக போதை பொருட்களை பயன்படுத்துவதாகும். அது மட்டுமா, எங்க ஸ்கூல்ல 3:30 மணிக்கு போதை விழிப்புணர்வு எதிர்த்து வாசகட்டை கையில கொடுத்து மாணவர்கள் எல்லாத்தையும் ஊர்வலம் கொண்டு போனாங்கம்மா. இதெல்லாம் பார்த்தவாறு அப்பா திரும்பி வரலமா. மேலும் பேரூராட்சியில இருந்து போதை விழிப்புணர்வுக்கான உறுதிமொழி எடுத்தோமா. இதெல்லாம் சொல்லி தருவாங்களா? சரி, எனக்கு வேலை நம்ம வேணா ஸ்கூலுக்கு போகாம வேலைக்கு போகாக்கா. அப்ப நம்ம அப்படி மட்டும் செய்யக்கூடாது. நம்ம எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க வேண்டிய சொத்தே படிப்பு தான். அதனால நம்ம படிப்பு மட்டும் விட்டுறவே கூடாது. சரி, அப்படின்னா என்னதாங்க பண்ணலாம்? சரி, இப்ப தூங்கி காலையில பாக்கலாம். மணி வேற 5 ஆயிடுச்சு. இன்னும் அவங்கள காணும். நேரத்தையும் எங்கேயாவது போயிடுவோம்னாங்க. இன்னும் 2த்தையும் காணும். எங்க போச்சுன்னே தெரியல. டீச்சர் போன் போட்டா 5 மணிக்கெல்லாம் வந்து விட்டுட்டேன் அப்படின்றாங்க. இன்னும் காணும். சரி, எங்கேயா போய் தேடுவோம். மலர்கொடி, தேக்கொடி, என்னது இது? கையில என்ன? என்ன வந்து போயிட்டு நீ உங்க அப்புறமணி குடிச்சு தீர போறியா? அம்மா நம்ம தப்பா நினைச்சுக்கிற போறாங்க. சொல்லிருங்க. நீங்க வேற ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்பா வேற குடிச்சிட்டு இருக்காரா? அதனாலதான் நம்ம நைட்டு குழம்பு செலவுக்காக ஆயிக்கிறோம்மா. அதனாலதான் நம்ம பார்த்து கிடக்கணும். அது ஒண்ணுலக்கா, 5 மணிக்கே வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆளக்காரன் தேடி வந்தா குப்பை கிடங்குல பாட்டு பறக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது நைட்டு சாப்பாடுக்கு இது செலவாய்க்குவா அப்படின்றாங்க. இப்படி வந்து அழகான பிள்ளைகளை பத்து எப்படியா பாட்டில் பறக்கூடியதே. அவனுக்கு போய் 4 பேர் நாங்கள் மாதிரி கேட்டு 4 சாப்பிட்டுருவாங்க. நம்ம பாசம் அப்பாவுக்கு எங்கேயாவது ஒரு நாள் தெரியும். அது தெரிஞ்சதும் அப்பா கண்டிப்பா குடிக்காம வருவாரு. உங்களுக்கு படிப்பதே முக்கியம். இதெல்லாம் அவனுக்கு தேவை. வாங்க போவோம். மறுவாழ்வு மையங்கள், மருத்துவங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்வின் மீது அக்கறை கொண்டவர்களால் மட்டுமே இப்பழக்கத்திலிருந்து மீள்வது சாத்தியமாகும்.